வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை ராமையன்பட்டி ஊராட்சியில் முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டிய பஞ்சாயத்து துணைத் தலைவர் செல்வகுமார் நெல்லை கலெக்டர் அலுவலக வாசலில் திடீரென தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வழக்கம் போல் கலெக்டர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த நெல்லை அருகே உள்ள ராமையன்பட்டி ஊராட்சி துணைத் தலைவர் செல்வகுமார் திடீரென கலெக்டர் அலுவலக வாசலில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் அவர் கலெக்டரிடம் மனு அளித்தார். இதில் அவர் கூறியிருப்பதாவது: நான் ராமையன்பட்டி ஊராட்சியின் துணைத் தலைவராக மக்கள் பணி செய்து வருகிறேன். கடந்த 3ஆம் தேதி நடந்த ஊராட்சி மன்ற கூட்டத்தில் ஏராளமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அங்கு 5 உறுப்பினர்கள் மட்டுமே வந்த நிலையில் 3 உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு கையெழுத்து போட்டுள்ளனர். மற்ற 2 கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு சென்றுவிட்டனர். வேப்பகுளம் வாட்டர் டேங்க் அருகில் சிண்டெக்ஸ் அமைத்தல், பொது சுகாதார பொருட்கள் வாங்குதல் ஆகியவற்றில் ராமையன்பட்டி ஊராட்சியில் முறைகேடுகள் நடந்துள்ளன. மேலும் அனைத்து செலவின சீட்டுகளிலும் பெரும் தொகை கையாடல் நடந்துள்ளது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பொருட்கள் வாங்கிய வகையிலும் கணக்குகள் இல்லை. எனவே ராமையன்பட்டி ஊராட்சியில் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துவதோடு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க உத்தரவிட வேண்டும். இவ்வாறு அம்மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் தர்ணா போராட்டத்தால் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அது இவ்வளோ நாளும் நம்ம பஞ்சாயத்தில் துணைத் தலைவராக இருந்தனால செக் பவர் இருந்தனால அவரால் நிறைய ஊழல் பண்ண முடியலை. இப்போ போன வருஷம் என்னை செக் பவரை கேன்சல் பண்ணி, அதாவது 5 நாளையில் கலெக்டர் என்னை செக் பவரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிருக்கேன். இன்ன வரைக்கும் விட தரல. இப்போ செக் பவர் என்கிட்ட இல்லாத காரணத்தினால மீண்டும் பஞ்சாயத்து தலைவர் நிறைய ஊழல் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காரு. செக் பவர் மக்கள் வரி பணத்தை எடுத்து வீணாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துருக்கோம்னு சொல்லி 16ஆம் தேதி பில்லு போட்டிருக்காங்க. ஆனால் பஞ்சாயத்து தலைவர் கையெழுத்தே இல்லை, சீலும் வைக்கல. கிளர்க்கும் இதுக்கு உடனே இருந்து இப்போ 68,000 ரூபா எடுத்திருக்காங்க. அது கேட்டால் அது நாங்கள் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கியிருக்கோம் அப்படிங்காங்க. ஆனால் ப்ளீச்சிங் பவுடர் பஞ்சாயத்தில் இல்லை. ஆனால் இல்லைங்கன்னு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நாங்கள் வாங்கியாச்சு, அது செலவாயிட்டு சரியாக போச்சு, நாங்கள் அங்கே செலவு பண்ணிட்டோம் இங்கே செலவு பண்ணிட்டோன்னு காரணம் சொல்லுவாங்க. எங்கே செலவு பண்ணீங்க? அது அவங்க ஒரே தான் காலியாகிடுது அப்படின்னு கேட்டால் அது காலி ஆகிட்டு நாங்கள் அடுத்த மாதம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தில் போய் தகவல் கேட்டால் தகவல் சரியான முறையில் எனக்கு விளக்கம் சொல்ல மாட்டேங்காங்க. ஆனால் ஜேசிபி பில்லு அடுத்தாப்புல அண்ணாமலை திட்டத்திலிருந்து ஊழல் பண்ணி முன்னுக்கூட்டி எடுத்துருக்காங்க, பணம் எடுத்துருக்காங்க. அதுக்கும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருந்தேன். அதுக்கும் இது வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் வரல. இப்போ ஜேஜே திட்டத்திலேருந்து நல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 அடி ஆழத்தில் போட வேண்டியதை 1 அடியில் நல்லி தோண்டி போட்டுட்டு மூடிட்டு போகிறாங்க. இது சரியில்லை. பைப் லைனு மேலே கூடி போடுதாங்க. வண்டி வாகனம் போனால் பூரா நொறுங்கிடும்னு சொன்னால் அது அப்படி தான் போடுவாங்க. உங்களுக்கு என்ன நாங்கள் சொல்லணும்? நீங்கள் தான் செக் பவர் இல்லையா, நீங்கள் என்ன கேட்குறது அப்படின்னு எங்களை ஒரு மரியாதை இல்லாமல் பஞ்சாயத்தில் நடத்துக்கிறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சரியாக வர மாட்டேங்குது. எந்த ஒரு விடைக்கும் சரியான பதில் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது நான் இது வரைக்கும் கலெக்டர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். எந்த இதுக்குமே எனக்கு எதுவுமே தெரில. 2,88,000 ரூபா 4வது வார்டில் சிண்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்கோம்னு சொல்லி அதையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிண்டெக்ஸ் டேங்கே வைக்கலை. அதுக்கு ஆதாரபூர்வமாக நான் போன மாதம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன் சார்கிட்ட. இது வரைக்கும் அதுக்கும் எனக்கு எந்த ஒரு தகவலுமே வரல. எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தகவல் தரல. ஆனால் அங்கே டேங்கும் இல்லை. டேங்க் இல்லாததுக்கு நான் ஆதாரத்தோடு கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் எனக்கு பதிவு பண்ணி எனக்கு ஆக்ஷன் எடுக்கலை. அது எனக்கு விசாரணை பண்ணி உடனடியாக பஞ்சாயத்து தலைவர் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத உடனே நிறுத்தணும். அவர் செய்த தப்புக்கு என்னங்கிறது உடனே ஆய்வு பண்ணணும். அது மேற்கொண்டு நடக்காத அளவுக்கு மாவட்ட ஆட்சியாளர் எனக்கு ஒரு இது பண்ணி தரணும். எங்களுக்கு ராமையன்பட்டி ஊராட்சிக்கு நல்ல முறையில் வேலை நடக்கணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு பணிவிடையை நான் காட்டி கொடுத்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.